எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரவா உப்புமா ப்ரீமிக்ஸ் பார்க்க போகிறோங்க. இந்த ப்ரீமிக்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு எதுவும் ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு, வீட்டில் வயசானவங்க ஒருத்தர் மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி, அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ரவா உப்புமா ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சுட்டா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ரவாவை எடுத்துட்டு 5 நிமிஷத்தில் உப்புமா பண்ணிடலாம். அதுவும் நல்லா சாஃப்டான உப்புமா. இந்த ப்ரீமிக்ஸும் எப்படி தயார் பண்ணலாம், உப்புமாவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஸ்டன்ட் ரவா உப்புமா செய்கிறதுக்கு 800 கிராம் அளவுக்கு நான் ரவா எடுத்துட்டுருக்கேன். பாம்பே ரவான்னு சொல்லுவாங்க, உப்புமா ரவான்னு சொல்லுவாங்க. அதை அளந்திங்கன்னா 2 கப்பு எடுத்துட்டோம்னா 2 டீஸ்பூன் கடுகு, 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்தது 2-3 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்து நறுக்கிக்கணும். ஒரு 5-6 பச்சை மிளகாவை ஓரளவு நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்பப்போ நம்ம உப்புமா சேர்ப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சர்க்கரை. இந்த தாளிதம் ரவாலாம் வறுக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் இல்லைன்னா ரைஸ் பிரான் ஆயில் எடுத்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வானலி, நல்லா அடிகனமான வானலி எடுத்துப்போம். 3 டேபிள் ஸ்பூன் குறையாமல் எண்ணெய் இருக்கணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே 2 டீஸ்பூன் கடுகு, 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தாளிதம்லாம் நம்ம இஷ்டம். இன்னும் கொஞ்சம் வேணும்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். பார்க்க உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரவையில் கலந்துட்டு நீங்கள் உப்புமா பண்ணுறப்ப ரொம்ப குறைச்சலாக தான் தெரியும். கையோடவே நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் நல்லா தாளிதத்தில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடணும். கருவேப்பிலையும் ஒரு 4 கொத்து சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சின்னதாக கத்திரிக்கோளால் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா எடுத்து வைக்க மாட்டாங்க சாப்பாட்டிலேருந்து. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணலாம். அந்த கருவேப்பிலையெல்லாம் ஆயிலில் பொரிஞ்சு அப்படியே மொறுன்னு ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ரவா மிக்ஸ் பார்த்திங்கன்னா 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் கூட அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையில் ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாளிதமும் பொன்னிறமாக பொரியணும். அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலாம் நல்லா வறுபட்டுருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 800 கிராம் ரவையை அதையுமே நம்ம ஒரு சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக நல்லா வறுக்கணுங்க. இது வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். ஏன்னா நிறைய ரவை போட்டிருக்கோம் இல்லையா, நிதானமாக தான் வறுபடும். இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா அந்த தாளிதம்லாம் பொன்னிறமாகிடும். இப்போ இந்த தாளிதத்தோட ரவையும் சேர்த்து வறுக்கிறப்ப ரவை பார்த்திங்கன்னா முதல்ல லைட் எல்லோயிஷ் கலராக இருக்கும். இந்த ஆயிலோடு சேர்ந்து நல்லா வறுபடுறப்ப அப்படியே ஒன்று பொரிஞ்சு நல்லா ஒயிட் கலராகிடும். இந்த மிக்ஸை நீங்கள் எடுத்து வச்சுட்டு உடுப்பி ஸ்டைலில் தேங்காய் மட்டும் போட்டு உப்புமா பண்ணலாம். வெங்காயத்தை வதக்கி கொஞ்சமாக வெங்காயம் வதக்க மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம உப்புமா செய்யலாம். அடுத்தது இதே மிக்ஸில் நல்லா ஒரு கட்டி தயிர் போட்டு கொஞ்சம் ஈனோ பொடி போட்டுட்டா நீங்கள் ரவா இட்லி பண்ணலாம். அடுத்தது தக்காளியை பல்ப்பு போட்டு கொஞ்சம் பட்டாணி போட்டுட்டா காரா பாத்துன்னு சொல்லுவாங்க, டொமேட்டோ பாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செய்யலாம். விதவிதமாக செய்யலாங்க இந்த மிக்ஸை வச்சுட்டு. இப்போ நல்லாவே ஒரு கலர் வந்திருக்கு. இப்போ இதில் சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, நல்லா டேஸ்ட் இருக்குங்க, அதையும் உப்பு சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்ல ஒரு சூடு ஆறுனதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை ஏன் சூடு ஆறுனப்புறம் சேர்க்கணுன்னா, சூடாக இருக்கிறப்ப நம்ம சர்க்கரை சேர்த்துட்டா இழகி கொடுத்துரும், தண்ணி விடக்கூட சான்சஸ் உண்டு. அதனால் வேண்டாம். நல்லா சூடாறினப்புறம் இந்த உப்பையும் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ நிமிஷமாக நினச்ச உடனே நம்ம இந்த உப்புமா பண்ணலாம். ட்ராவலுக்கு இந்த மாதிரி தாளிதம்லாம் போட்டு உப்புமாவுக்கு எடுத்துன்னு போயிட்டிங்கன்னா வெந்நீர் கிடச்சா போருங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீர் போட்டாலே உங்களுக்கு உப்புமா ரெடி ஆகிடும். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இது 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். உப்புமா பண்ணால் 2 பேர் சாப்பிட்லாம். அடுத்து சின்ன கப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். வீட்டில் எத்தனையோ பேர் வயசானவங்க வீட்டில் ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க. இந்த சின்ன கப்பில் நம்ம எடுத்து உப்புமா செய்கிறப்ப அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்குங்க. இந்த சின்ன கப்பு ரவை எடுத்துகிட்டு அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ நீங்கள் இன்ஸ்டன்ட் மிக்ஸாக இந்த மாதிரி உப்புமா ரவா மிக்ஸை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு நம்ம உப்புமா செய்யலாம். இப்போ நான் ஒரு பெரிய கப்பில் 2 பேர் சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு ரவை எடுத்துட்டேன். அப்படியே டைரெக்டாக வானலியில் தண்ணி மட்டும்தானங்க சேர்க்க போகிறோம். 1 கப்பு ரவைக்கு 3.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். 3 கப்பை விட 3.5 கப்பு தான். நல்லா உங்களுக்கு அப்படியே வெண்ணெய் மாதிரி கரைஞ்சி போகும் அந்த உப்புமா. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். திரும்பவும் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். உடுப்பி ஸ்டைலில் நான் உப்புமா பண்ணுறதுனால நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டா நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. இதெல்லாமே நல்லா தளன்னு கொதிக்கட்டும்.
கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம இந்த ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதாங்க. வேணும்னா நம்ம கடைசியில் அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்திங்கன்னா கமகமன்னு வாசனையாக இருக்கும். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த எடுத்து வச்ச ஒரு கப்பு ரவையை போடுறேன். பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சி மாதிரி இருக்கும். ஆனால் இது நல்லா வெந்து கொடுக்க நல்ல ஒரு சாஃப்டாகிடுங்க. எப்போதுமே உப்புமா செஞ்சால் சூடு ஆனப்புறம் அப்படி மென்னி அடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா கேசரி மாதிரி இலகலாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் கேசரி செஞ்சாலும் சரி, உப்புமா செஞ்சாலும் ஒரு கப்பு ரவை அப்படின்னா 3.5 கப்பு தண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ ரவா மிக்ஸை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் முதல்ல 2 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சு லிட்டு போட்டு மூடிட்டு திரும்பவும் 2 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லேயே நம்ம இந்த ரவையை வேக வச்சோம்னா ரொம்ப சாஃப்டான உப்புமா ரெடிங்க. ஒரு 2 நிமிஷம் நான் சிம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இலகலாக இருக்கணும். இந்த மாதிரி இலகலாக இருந்தால் தான் சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக கெட்டிப்படும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அடுப்பை நிறுத்திட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடிடுறேன். கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த உப்புமா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்படி கரண்டியால் எடுக்கிறப்ப அப்படியே உங்களுக்கு ஹார்டாக கல் மாதிரி கெட்டிப்படாமல் கரண்டியில் அழகாக உங்களுக்கு ஒரு கேசரி மாதிரி எடுக்க வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி உப்புமா செஞ்சாதாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் வேணுங்கிறதே கிடையாது. அப்படியே நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தயிர் வச்சு சாப்பிட்லாம், ஏதாவது ஒரு சட்னி வச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். வயசானவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்குங்க இந்த மாதிரி உப்புமா செஞ்சால். நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் நார்மலாக அப்பப்போ நீங்கள் தாளிதம்லாம் சேர்த்து ரவா உப்புமா பண்ணால் கூட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த ப்ரீமிக்ஸ் ரவா உப்புமா ப்ரீமிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.